தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். செல்போனில் வலை விரித்த மோசடி கும்பல். அப்பாவியாக சிக்கிய ஆடுகள். பேராசைதான் இதுக்கெல்லாம் காரணம். பேட்டி கொடுக்கும் ஏமாந்த தரப்பினர். கோவையை அதிர வைத்த ஈவிகோ. இந்தியா முழுவதும் டிஜிட்டல் யுகமாக மாறி வரும் வேளையில் ஆன்லைன் மூலமாக நடைபெறும் பண மோசடியும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஈவிகோ என்ற செயலி ஒன்று பிரபலமாகி உள்ளது. இந்த செயலி பற்றிய விளம்பரங்கள் முதலில் வந்துள்ளது. அதில் தங்களிடம் இருக்கும் சேமிப்பு பணத்தை இந்த செயலி மூலமாக சேமித்தால் செலுத்தும் பணத்தை விட அதிக அளவிலான பணம் வட்டியும் முதலுமாக கிடைக்கும் என்று விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களை வசீகரிக்கும் இந்த விளம்பரத்தை பார்த்த பலரும் இந்த செயலியில் தங்களது பணத்தினை முதலீடு செய்ய ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த செயலி குறித்த விவரங்களையும் விதிமுறைகளையும் அந்த செயலியிலேயே படித்துள்ளனர். அதில் இந்த செயலியின் நிறுவனர் விசிஸ் தேசாய் எனவும் இவருக்கு அடுத்தபடியாக ராக் ஸ்டார் என்ற மற்றொரு நபர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளும் இந்த நிறுவனம் 3 கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி முதல் திட்டத்தில் 680 ரூபாய் முதலீடு செய்தால் நாளொன்றுக்கு 37 ரூபாய் வீதம் 35 நாட்களுக்கு 1295 ரூபாய் கிடைக்கும் எனவும், இரண்டாவது திட்டத்தில் 6000 ரூபாய் முதலீடு செய்தால் நாளொன்றுக்கு 480 ரூபாய் வீதம் 52 நாட்களுக்கு 24960 ரூபாய் கிடைக்கும் என்றும் இப்படி பலவிதமான ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலில் இதனை பார்த்தவர்களுக்கு இவ்வளவு சுலபமாக பணம் கிடைப்பதால் லேசாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக இந்த செயலியில் கூறுவது உண்மைதானா என சிலர் பரிசோதனை செய்துள்ளனர். அதற்காக முதலில் 680 ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். அப்போது சரியாக இந்த செயலியில் கூறியிருந்தபடி நாளொன்றுக்கு 37 ரூபாய் வீதம் 35 நாட்களுக்கு 1295 ரூபாய் கிடைத்துள்ளது. இந்த தொகை கிடைத்ததும் உடனே வேகமாக அதிக தொகையை முதலீடு செய்துள்ளனர். முதலீடு செய்வதோடு மட்டுமல்லாமல் இது குறித்து தன்னுடைய நண்பர்களுக்கும் இந்த செயலி பற்றிய விவரங்களை கொடுத்துள்ளனர். இதனையடுத்து பலரும் தங்களுடைய பணத்தினை தொடர்ந்து முதலீடு செய்துள்ளனர். இப்படியே கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த செயலி மிகவும் பிரபலமடைந்துள்ளது. இதன் காரணமாக லட்சக்கணக்கான நபர்கள் தங்களது பணத்தினை முதலீடு செய்துள்ளனர். சுமார் 3 மாதங்களாக இப்படியே இயங்கி வந்த இந்த செயலி திடீரென வாடிக்கையாளர்கள் முதலீடு செய்த பணத்தை திரும்ப தராமல் காலதாமதப்படுத்தியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் செயலியில் உள்ள கஸ்டமர் கேர் நம்பருக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். சிலர் இமெயில் அனுப்பியுள்ளனர். ஆனால் எதற்கும் பதிலளிக்காமல் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர் இதனால் பாதிக்கப்பட்ட சிலர் ஒன்று கூடி இது குறித்து புகார் அளிப்பதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். அதன்படி இந்த செயலி மூலமாக பாதிக்கப்பட்ட சுமார் 30க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி கோவை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளனர். அப்போது இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது நண்பர்கள் சிலர் இந்த செயலியை பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொண்டதாகவும், பின்னர் இது தொடர்பாக விசாரித்த போது இது கனடாவைச் சேர்ந்த பிரபல நிறுவனம் என்று பலரும் கூறியதாகவும், இதனை நம்பிதான் தாங்கள் அனைவரும் பணம் செலுத்தியதாகவும் கூறியிருக்கின்றனர். மேலும் சிலர் இந்த மோசடி சம்பவம் குறித்து பேசும்போது இந்த செயலி மூலமாக பல லட்சக்கணக்கான நபர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் எனவும், ஆனால் தற்போது சுமார் 50 பேர் அளவில்தான் புகார் கொடுக்க வந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். இவ்வாறு ஈவிகோ செயலியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறும் இவர்கள் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்று கூறுகின்றனர். மேலும் இந்த செயலியால் பணத்தை இழந்தவர்கள் சிறு தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் உடனடியாக புகார் கொடுக்க வாருங்கள் என்றும் அழைப்பு விடுத்துள்ளனர். செல்போன் செயலி மூலமாக பணத்தை இழந்தவர்கள் ஒன்றாக திரண்டு புகார் கொடுக்க வந்ததால் சில மணி நேரங்கள் பதற்றமான சூழல் உருவாக்கியது. எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா நான் 40,000 தரேன் 7 நாளில், 50,000 போட்டால் 2 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்லைன் மோசடி எல்லோரும் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இதில் 7.5 லட்சம் பேர் உள்ளே இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க.
இதனால் வந்து நாங்களாம் ஏமாந்து ஏப்பை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஏமாற வேண்டாம். நாங்கள் ஏமாந்தவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்திருக்கோம். இதே மாதிரி ஏமாந்த 7 லட்சம் பேருமே முன்னாடி முன் வரணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு யாரும் வரல. நாங்கள் ஒரு 50 பேர் பக்கம் தான் வந்திருக்கோம். இனிமேல் எல்லாருமே ஏமாந்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரணும். அதுபோக இதே மாதிரி நிறைய லிங்க்கள் நிறைய ஆப்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால் யாருமே வந்து இதே மாதிரி ஏமாற வேண்டாம். நாங்களாம் லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டோம். இனிமேல் யாரும் இந்த மாதிரி லிங்க்கள் வந்து புதுசாக விட்டுட்டே இருக்காங்க. ஏமாத்திரம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஏமாறம் இருக்க வரைக்கும் ஏமாத்திரம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் வந்து யாரும் இந்த மாதிரி லிங்க்கள் வந்து யாரும் நம்ப வேண்டாம். ஆல்ரெடி நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம். அதே மாதிரி ஏமாந்தவங்க எல்லாருமே வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாருமே வரதில்லை. எல்லாம் ஏமாந்துட்டுன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து தலையில் கை வச்சா பத்தாது. இங்கே வரணும், முன்னாடி வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது தெரியும். இனிமேல் வந்து யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாருமே வந்து ஏமாந்துட்டா போயிட்டு போகுது அப்படின்ட்டு வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. இதனால் வந்து என்ன சொல்ல வரணும்னா, யார் இனிமேல் ஏமாற வேண்டாம். இந்த மாதிரி என்ன ஆப்பு என்ன லிங்கில் புதுசாக என்ன பேரில் வந்தாலுமே யாருமே வந்து ஏமாற வேண்டாம். இது எங்கனால ஒரு முன்னெச்சரிக்கை நாங்கள் அனுபவப்பட்டனால உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 லட்ச ரூபா பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு பேர் 10,000 தான் வந்திருக்கு. நாங்கள் போட்ட 2 லட்சம். அதே மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம். இதை மக்கள் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 50 பேர் பக்கம் வந்திருக்கோம். நீங்கள் எங்கே போனீங்க? எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நான் இங்கே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எந்த சைபர் கிரைம்? இங்கே கோயம்புத்தூர். இல்லை எங்கே? சிட்டிலையா? சிட்டி சிட்டி. உங்கள் பேரை சொல்லிட்டு. சார், என் பேர் விஜய் ஜெயக்குமார் சார். நாங்கள் வெள்ளகோயிலேருந்து வரோம். ஓகேங்களா. ஆன்லைன் மூலிமா ஒரு லிங்க் ஷேர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் ஆச்சுங்க சார். கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மோரலஸ் வந்து 60,000 ரூபா வந்து அப்படியே வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஈவிகோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு கம்பெனி இருக்குது கனடாவில். அதே கம்பெனி பேரில் வந்து இங்கே வந்து டூப்ளிகேட்டாக ஆப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. எந்த கம்பெனி? எந்த ஊரில் இருக்குது? ஈவிகோங்கிற கம்பெனி வந்து கனடா பேஸ்டு கம்பெனிங்க சார். சார்ஜிங் கம்பெனி அது. இது வந்து இந்தியாவில் இருக்குது. அதோட பிரான்ச் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறாங்க. எங்கே வந்தீங்க? இங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் நாங்கள். கோயம்புத்தூர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.